ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜெட் வேகத்தில் ஏறிக்கொண்டிருந்த தங்கம் விலை தொடர்ந்து 3வது நாளாக குறைந்து வருவது நகை பிரியர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவை சந்தித்துள்ளது. தங்கம் வெள்ளி வாங்க இது சரியான தருணமா, இல்லை இன்னும் விலை குறைய காத்திருக்கலாமா என்பது பற்றி வல்லுநருடன் கலந்துரையாட இருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. தங்கம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் 1.5 லட்சம் ரூபாயை தொடலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சூழலில் திடீர் சர்ப்ரைஸாக 3 நாட்களாக தங்கத்துடைய விலை குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாரிடமும் இருக்கக்கூடிய கேள்வி, இன்னும் குறையுமா, ஏன் இப்போ குறையுது, இப்போ இதோட நின்றுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது. எவ்வளோ குறைந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தங்கத்துடைய விலையை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் வந்து கொண்டிருக்கிறது தங்கம். அப்படின்னா நாங்கள் வெயிட் பண்ணலாமா அப்படின்றத எல்லாருடைய கேள்வி. 1 லட்சம் ரூபாய் கீழே வருமா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. தங்கத்துடைய விலை இன்று 960 ரூபாய் 1 கிராம் 22 கேரட்டுக்கு குறைந்திருக்கிறது. ஸோ மொத்தம் ஒரு சவரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய விலை 1,11,600 ரூபாயாக அது இருக்கிறது. 7,600 ரூபாய் ஒரே நாளில் குறைகிறது. 1 கிராம் 13,950 ரூபாய், 14,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1,11,600 ரூபாய் இன்றைய தினம். இது எவ்வளோ உச்சத்தை தொட்டது அப்படின்னா 29ஆம் தேதி 1 கிராம் 16,800 ரூபாயை தொட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 3,000 ரூபாய்க்கு இன்னும் 150 ரூபாய் குறைஞ்சி அப்படின்னா 3,000 ரூபாய் குறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிலிருந்து நம்ம பார்க்குறப்போ இப்போது 22,800 ரூபாய் குறைந்து இருக்கிறது அப்படின்றதே நம்ம பார்க்கிறோம். பாருங்க எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 1,34,400 ரூபாயிலிருந்து 22,800 ரூபாய் குறைந்திருக்கிறது. இது தங்கத்துடைய விலையில் சமீபத்திய நாட்களில் நிகழ்ந்த மிகப்பெரிய மாற்றம். இவ்வளோலாம் இறங்கினதில்லை, ஆனால் ஏறினது மிக அதிகம். அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வெள்ளி அண்ணன் ஏறுறப்போ தம்பியும் இறங்கி தான் ஆகணும். தம்பியினுடைய நிலவரம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, வெள்ளியை பொறுத்த வரைக்கும் விலை குறைந்து வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாயாக இருக்கிறது, 425 ரூபாய் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி, தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை குறைவது ஏன், இன்னும் விலை வீழுமா, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிறது. நம்மோடு பொருளாதார நிபுணர் இணைந்திருக்கிறார். திரு கோபால் அவர்கள் நம்மோடு இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். சார் வணக்கம். தங்கத்துடைய விலை குறைவு அப்படின்றது ஒரு திடீர் சர்ப்ரைஸாக பார்க்கப்படுகிறது. முதல்ல இந்த விலை குறைவு ஏன்? அதாவது தங்கத்தை பொறுத்த அளவில் உலக பொருளாதாரத்திற்கு மிக மிக நெருக்கமான ஒரு பொருள். அதாவது உலக பொருளாதாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருளாக தங்கம் பார்க்கப்படுகிறது. இது 2025 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70% தங்கம் ஒரே ஆண்டுல உயர்ந்தது. வெள்ளியும் கிட்டத்தட்ட 100-150% உயர்ந்ததை பார்த்தோம். இந்த கடுமையான உயர்வு அதாவது கொரோனா காலத்திற்கு பிறகு தங்கம் படிப்படியாக ஏறி கொண்டிருந்தாலும் 25 எலிவேட்டர் லிஃப்ட்ல போனதை பார்த்தோம். படிப்படியாக ஏறிய தங்கம் 25 எலிவேட்டர் ஸ்பீட்ல மேல போனதை பார்த்தோம். அது எதனால அப்படின்னு பார்க்க ஒற்றை காரணம் தான், ட்ரம்புடைய ஸ்திரமற்ற பொருளாதார கொள்கைகள். டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு பார்க்கும்போது தங்கத்திற்கு ஒரு பொற்காலமே அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில தான் 2025 கடுமையான ஒரு விலை உயர்வை தங்கம் கடந்த பல ஆண்டுகளாக பார்க்காத திடீர் உயர்வு. அதாவது தங்கம் எப்பொழுதுமே ஏறிக்கொண்டிருந்தாலும் படிப்படியாக ஏறதை பார்த்தோம். பட் இப்பதான் ஒரு ஜெட் ஸ்பீட்ல ஏறினதை பார்த்தோம். இதை ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் பார்க்கணும். எப்பொழுதுமே ஒரு பொருளுடைய விலை அபரிமிதமா ஏறினாலோ இல்லை ஒரு பொருளுடைய விலை அபரிமிதமா இறங்கினாலோ ஒரு டெக்னிக்கல் லெவலுக்கு பிறகு ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப தங்கத்தை பொறுத்தளவுல ரொம்ப கடுமையான விலை ஏற்றம் ஏற்பட்டதுனால் டெக்னிக்கலாக லாப பதிவு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கு முன்பு என்ன விஷயம் அப்படி பார்க்கணும்னா, தங்கம் யாரெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தால்தான் இது ஒரு தெளிவாக ஒரு புரிதல் ஏற்படும். தங்கத்தை தற்பொழுது 3 மிகப்பெரிய தரப்பினர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, மிகப்பெரிய முதலீட்டாளர்கள், இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் போன்ற பெரிய முதலீட்டாளர்கள். குளோபல் அன்சர்டனிட்டி, எக்கனாமிக் அன்சர்டனிட்டி வரும்போது தங்கம் ஒரு சேஃப் அசெட்டாக கருதி அதில் முதலீடு செய்வார்கள். இரண்டாவது தரப்பினர்
மத்திய வங்கிகள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற உலகத்தில் உள்ள பல மத்திய வங்கிகள், சைனா பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா போன்ற பல மத்திய வங்கிகள் கரன்சி சேஃப்டிக்கு வேண்டி தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக சாமானியர்கள், இந்தியா போன்ற நாடுகள் பார்க்கும்போது மிடில் கிளாஸ் எல்லோருமே, எல்லா தரப்பினருமே தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறோம், அதாவது நுகர்வோர், கன்சியூமர் மார்க்கெட்ல. அதனால இந்த 3 தரப்பினர் டிமாண்டுமே அதிவேகமாக இருந்தது. அதனாலதான் தங்கம் வந்து ஒரு ஒன் வே அப்பாக தான் போய் கொண்டிருந்ததை பார்த்தோம். ஸோ கம்மிங் பேக் டு அந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் பார்க்கும்பொழுது, தங்கத்தை வாங்குபவர்கள் இப்ப நுகர்வோர் மத்திய வங்கிகள்லாம் வந்து நீண்ட கால அடிப்படையில தங்கத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் வந்து இன்னைக்கு வாங்கி அடுத்த வாரம் விற்பது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட மாட்டார்கள். ஆனா மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் ஏதாவது ஒரு சடன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்ததுனால் உடனடியாக எடுத்து விடுவார்கள். அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கு. சோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு உச்சகட்டம் லாபத்தை புக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால விலை குறையுது அப்படின்றீங்க. சோ இப்போ தங்கத்துடைய விலை குறையும் அப்படின்னா இப்ப ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தவங்க விற்க முன் வருவாங்களா, இன்னும் விலை குறையுமா? அதுதான், அதாவது இப்ப நம்ம சாமானியர்கள் வந்து இது விலை குறைந்தது அப்படின்னு போய் விற்க மாட்டோம், இல்ல வாங்கவனே செய்வோம், தவிர இருக்கக்கூடிய தங்கத்தை விற்க மாட்டோம். பட் முதலீட்டு அடிப்படையில மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் இது போன்ற ஷார்ட் டேர்ம் டிரான்சாக்சன்ஸில் ஈடுபடும் பொழுது வாங்குவதும் விற்பதும் ரொம்ப சகஜமாக இருக்கும். ஸோ ஒரே அடியா வாங்கினதுனாலதான் ஏறினதை பார்த்தோம். இப்ப சடனா ஒரு பல்கா விற்கும் பொழுது மார்க்கெட்டை அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக இந்த லாப பதிவு நடந்திருக்கு. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டலா தங்கம் குறைவதற்கான எந்த ஸ்கோப்புமே கிடையாது. தங்கம் இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் காணப்படுகிறது. இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். மக்கள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இது போன்ற ஒரு கடுமையான வீழ்ச்சியில வந்து வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்திருக்கு. பட் தங்கத்துடைய இப்போதைய பொருளாதார சூழல், ட்ரம்புடைய அணுகுமுறை, பல்வேறு பகுதிகளில், அதாவது ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனைகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கு, ஈரான்ல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, வெனிசுலால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சோ இது போன்ற பல்வேறு குழப்பங்கள் வந்து உலக பொருளாதாரத்துல இருந்து கொண்டிருக்கு. மேற்கத்திய நாடுகள்ல வந்து வட்டி வீதம், அதாவது யுஎஸ் போன்ற நாடுகள்ல வட்டி வீதம் குறைவதற்கு வாய்ப்புகள், அங்கெல்லாம் வட்டி வீதம் குறையும் போது தங்கத்திற்கான மவுசு கூடும். சோ இது போன்ற பொருளாதார சூழல் எடுத்து பார்க்கும்போது தங்கம் குறைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற முகாந்திரம் இல்ல. காத்திருக்க வேண்டாம். இப்போ காசு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய எப்பொழுதெல்லாம் ஒரு மேஜர் கரெக்ஷன் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் வாங்குவதற்கான, அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம தங்கம் வாங்க வேண்டும் என்றால் இது போன்ற வீழ்ச்சியில ஒரு 20-30 ரூபாய் வாங்கலாம். திரும்பவும் ஃபர்தரா ஒரு குறையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். இதனுடைய பாட்டம் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த செல் ஆஃப், அதாவது இந்த தங்கத்தை வந்து பெரும் வர்த்தகர்கள், அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து விற்பதை நிறுத்துவது வரைக்கும் இந்த வீழ்ச்சி தொடரும். அதற்கு பிறகு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எப்பொழுதெல்லாம் இதுல கடுமையான வீழ்ச்சி ஏற்படுதோ மீண்டும் பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது அது மத்திய வங்கிகளா இருக்கட்டும், இல்ல சாமானியர்களாக இருக்கட்டும், இல்ல பெரிய ஃபண்ட்ஸா இருக்கட்டும், எல்லோருமே அந்த குறைந்த விலையில வாங்கி குவிக்கும் பொழுது திரும்பியும் ஏறுவதற்கான சூழல் அதிகரிக்கும். நன்றி சார், நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. ஸோ மீண்டும் வந்து தங்கம் வந்து உயரத்தான் போகிறது. இப்போது கரெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுப்பதற்காக இதை நோக்கி வந்திருக்காங்க அப்படின்ற பார்வையை வெளிப்படுத்தினாங்க. ஸோ இப்போ 1,11,000 தான் இது வந்து கரெக்ஷனா, இன்னும் கொஞ்சமாவது குறையுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.